ஐடியா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கூகுள் அனலிட்டிக்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோங்க. இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ வெப் அனலிட்டிக்ஸ் டூல்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நம்ம வெப்சைட்டுக்கு வர டிராஃபிக்கை நம்மளால ஈஸியா ட்ராக்கிங் பண்ணிக்க முடியும். அதுல இருந்து அனலிட்டிக்ஸ் பண்ணி நம்மளால டேட்டாவும் இதுல எடுத்துக்கிற முடியுங்க. இதைத்தான் கூகுள் அனலிட்டிக்ஸ் டூல்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல என்னென்ன மாதிரி டேட்டாஸ்லாம் நம்மளால எடுக்க முடியும்னா விசிட்டரோட டேட்டாவை நம்ம ஈஸியா இருந்து எடுத்துக்கிற முடியுங்க. அதாவது அவங்க எந்த மாதிரியான ஏஜ் கேட்டகரி, என்ன ஜெண்டர், எந்த லொகேஷன்ல வராங்க, இதெல்லாம் நம்மளால ஈஸியாவே ட்ராக் பண்ணி எடுத்துக்கிற முடியுங்க. இது மட்டும் தான் பண்ண முடியுமானா இல்லங்க, இது போக இன்னும் நிறைய டேட்டா நம்ம இதுல இருந்து எடுத்துக்கிற முடியுங்க. அதாவது அவங்க எந்த சோர்ஸ் மூலியமா அவங்க வந்திருக்காங்க, சர்ச் இன்ஜின் மூலியமா வந்திருக்காங்களா, இல்ல சோசியல் மீடியாஸ்ல இருந்து வந்திருக்காங்களா, அப்புறம் வந்த யூசர் என்ன மாதிரியான பிஹேவியர் நம்ம வெப்சைட்ல பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இதுல ட்ராக்கிங் பண்ணி நம்மளால ஈஸியாவே எடுத்துக்கிற முடியுங்க. இப்ப இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம பண்ற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நம்மளால ஈஸியாவே இந்த ட்ராக்கிங் டூல் மூலமா மெஷர் பண்ணி பார்க்க முடியுங்க. நம்ம பண்ற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, இல்லனா எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நம்ம மாத்தலாம் அப்படிங்கிற இந்த டூல்ல வச்சு நம்மளால ஈஸியாவே அனலைஸ் பண்ணிக்க முடியுங்க. இது எல்லாமே சேர்ந்ததான் நம்ம கூகுள் அனலிட்டிக்ஸ் டூல்ல நம்ம பண்றதா இருக்கட்டுங்க. இந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்க ரெகுலரா பார்க்கணுமா, உண்மையா ஸ்கூல் ஃபாலோ பண்ணுங்க.